வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று வட தமிழ்நாடு நோக்கி நகர்வதால் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளதால் உள் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எங்கெங்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம்? குறிப்பா ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமா நாசர், இப்ப இந்த வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் 2 பகுதிகளிலும் நிலவி வரக்கூடிய ஒரு புதுமையான சினாரியோ தான் உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இப்போ வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னா அது கடலோர மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல பொதுவாக இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அதிகமான மழை பொழிவை கொடுக்கறத நம்ம பார்த்திருப்போம். தென்மேற்கு பருவமழை முடிந்த சூழல்ல அப்போது உருவாகாத காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது இப்போது அரபிக்கடல்ல இப்போது உருவாகி இருக்கிறது. இந்த 2 சினாரியோவும் ஒரு முக்கியமான ஒரு புதுமையான சினாரியோவாக இருக்கிறதுனால இந்த 2 தாழ்வு பகுதியினுடைய கன்வர்ஜென்ஸ் இணைப்பு அப்படிங்கிறது இந்த உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கிறது. நம்ம இப்ப இந்த மேப்ல பார்த்தோம் அப்படின்னா அரபிக்கடல்ல ஒரு தாழ்வு பகுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இங்க வங்காள விரிகுடா பகுதியில் மன்னார் வளைகுடா பக்கத்துல ஒரு தாழ்வு பகுதி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த 2 தாழ்வு பகுதிகளும் அந்த இணையக்கூடிய இடத்துல இதை ஃபுஜிவரா விளைவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளைவின் காரணமாக ஒன்று வலுப்பெறும், இல்லைன்னா இன்னொன்று இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு இன்னொன்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதிங்கிறது கொஞ்சம் வலு குறைந்து இருக்கிறது, இன்னும் தீவிரம் அடையல அப்படின்னு நம்ம சொல்லலாம். மண்டலமாக மாறக்கூடிய தீவிரத்தை அடையல. ஆனால் வங்காள விரிகுடாவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெல்டா பகுதிக்கு பக்கத்துல இந்த தாழ்வு பகுதிங்கிறது மண்டலமாக நாளை வலுப்பெறக்கூடும். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வாங்கி கொண்டு இன்னும் அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நாளை மறுநாள் தான் தெரிய வரும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 பகுதிகளில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது நாளை மேல் எழும்பி கடலூர், அதற்கு பிறகு சென்னை நோக்கி நகரக்கூடும். அதனால சென்னைக்கு நாளைக்கு கனமழை பெய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது ஒரு காம்ப்ளெக்ஸான சினாரியோவாக இருப்பதனால நிறைய அப்சர்வேஷன்ஸ் மூலமாக தான் இதை ஒவ்வொரு நேரத்திற்குமான ஒரு கணிப்பாக சொல்ல முடியும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த 2 சூழலும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கிறதுனால உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்கிறது. அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள், இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களையும் மழை பெய்வதற்கு காரணமாக இந்த 2 கடல் பகுதியிலும் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம அடுத்து அந்தமான் கடல் பகுதியில தெற்கு பகுதியிலையும் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவிக்கிட்டு இருக்குது. இதுவும் ஒரு புயலாக மாறக்கூடலாம். ஆனால் அது அக்டோபர் 25, 26 வாக்குல தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும் அப்படிங்கிறதையும் வானிலை ஆய்வு மையம் விளக்கமாக தெரிவிச்சிருக்கிறது. இப்போ ரெட் அலர்ட்டுக்கான மேப் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, அந்த மேப் சேஞ்ச் பண்ண முடியுமா? விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்னைக்கு மிக கனமழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள், அதாவது இந்த கேடிசி ஜோன் சொல்லக்கூடிய அங்க நாளைக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டாலிருந்து இந்த தாழ்வு பகுதி மேலெழும்பும் பொழுது அது செங்கல்பட்டை நோக்கி நகர்கிறது. அதற்கப்புறம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னைன்னு நாளைக்கு அங்கே கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு இங்கே கேடிசிசி பகுதியில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டுக்கு மட்டும் ரெட் அலர்ட் நாளைக்கான ரெட் அலர்ட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை எப்படி சினாரியோ இருக்குங்கிறத பொறுத்து தான் சென்னைக்கும் ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்டாக மாறுமா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியும். அதே போல தூத்துக்குடி, நெல்லைக்கு இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு
இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது நகரக்கூடும். அதற்கு பிறகு இது மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திர எல்லை ஓரமாக அது புயலாக கடக்கலாம். ஆனால் அது நாளை மறுநாள் சூழலை பொறுத்து தான் உறுதியாக சொல்ல முடியும் என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த தாழ்வு பகுதி என்பது கடலோர மாவட்டங்களை நோக்கி அதற்கு இணையாக நகர்ந்து இந்த கடலோர பகுதிகளில் ஒரு மிக கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.